ஜி.கே. நாகராஜ், இன்னைக்கு ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேர்ல, ஆளுநர் அழைப்பின் பேர்ல இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. இந்த சர்ச்சைகள், இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கல அப்படிங்கிற விமர்சனங்களுக்கெல்லாம் இது முற்றுப்புள்ளி வைக்குமா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, ரெண்டு தரப்பும் இன்னைக்கு நடந்த அந்த சந்திப்புல ஒரு மிக அருமையான ஒரு சுமூகமான தீர்வாக நடந்ததாக ரெண்டு பேருமே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நண்பர் ராஜீவ்காந்தி பேசுறத பார்த்தா அவருடைய பேச்சுக்கள் ஒரு மரியாதை குறைவானதா இருக்குது. இன்னும் ஒரு கவர்னர் எந்த அளவுக்கு கை நீட்டி வரவேற்கிறாரோ அந்த வரவேற்பை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு ஒரு நாகரிகமற்ற ஒரு தாக்குதல் என்பது கண்டிக்கத்தக்கது, கண்டனத்துக்குரியது. கண்டிக்கிறதுக்கான அறிவு இல்லைங்கிற மாதிரி எல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்தினாரு. தயவு செய்து அதை திருப்பி வாங்கிக்கணும். ஏன்னா ஒரு அரசியல் சட்டத்தின் அறிவு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இதே மசோதாக்கள், அதாவது ஆளுநருக்கு அதிகாரத்தை முதல் எடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிலை வந்தப்போ அதை மறுத்து அன்னைக்கு அந்த தீர்மானத்தை ரத்து செய்தது அன்னைக்கு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தது. அதையத்தான் திருப்ப கொண்டு வந்திருக்காங்க. அதனால யார் அறிவோட செயல்பட்டா, யார் அறிவில்லாம் செயல்பட்டா அப்படிங்கறத நெஞ்சுக்கு நீதி படிக்கிற நம்ம ராஜீவ்காந்தி அவருடைய கவனத்துக்கே அதை விட்டுறேன் நான். அதாவது கட்சியுடைய கொள்கையை அவர் வேறுபடுத்துறாருல. ஆட்சியில் இருக்கு, அரசு எந்திரத்தின் சார்பா நாங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடு வேற, அது நிர்வாகம் சார்ந்தது. கட்சி நிலைப்பாடுங்கிறது வேற, அது வேற அப்படின்னு சொல்றாரு. நாகராஜன் பதில் சொல்லட்டேன். இப்ப ஒரு சட்டத்தை அங்க கொண்டு வரலாம். தமிழ்நாடு அமைச்சரவை நான் பேசி முடிச்சிடுறேன். 10 நிமிஷம் நீங்க பேசுனீங்க, பேச வாய்ப்பு கொடுங்க. மிஸ்டர் தமிழரசன், என்ன பேச டைம் கொடுங்க. பேசுங்க பேசுங்க பேசுங்க, நான் முடிச்சிடுறேன். உங்களத பேசுங்க. தீர்ப்பு தனக்கு சாதகமா வந்தா கொண்டாடுவது, சாதகம் இல்லைன்னா நீதிபதியே கேள்வி கேட்பது, இப்படி எல்லாம் தொடர்ச்சியா திமுக செயல்பாடு. ஆக்சுவலா இதுவரைக்கும் 182 ஃபைல்ஸ், பில்ஸ் கவர்னருக்கு அனுப்பப்பட்டிருக்குது. அதுல இன்னைக்கு பெண்டிங் இருக்கிற மசோதா பில்ஸ்னா ஒன்லி 10 தான். 10 மட்டும் தான். அந்த பட்டு எது சம்பந்தப்பட்டது தெரியுங்களா? பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்டது. என்ன சொல்லுது பல்கலைக்கழகத்தில்? என்ன கேட்கிறாங்க? வேந்தர் முதல்வராக இருக்க வேண்டும், நாங்க தான் துணைவேந்தரை நியமனம் செய்வோம் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை முதல்வர் வேந்தராக இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி இருந்த பன்வாரிலால் தெளிவா சொல்லியிருக்காரு, வேந்தராக இருக்க வேண்டும் கேட்கிறார். நாங்க தான் துணைவேந்தர் நியமனம் செய்யணும் சொல்றாங்க. ஆளுநருக்கு அந்த அருகதை இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு தன்னுடைய பொறுப்பை சிறப்பாக செய்து கொண்டிருக்க கவர்னர்கிட்ட அவர் இடத்த மாத்தணும்னு கேட்கிறாங்க. நோக்கம் என்ன? ஊழல், பணம் சம்பாதிக்கின்ற வழி. இதை முதல்ல பண்டாரிலால் தெளிவா சொல்லியிருக்காரு. பல கோடிகள் புரண்டது துணைவேந்தர் நியமனத்துல, பேராசிரியர் நியமனத்துல பல கோடிகள் நான் கண்ணில் பார்த்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு நேர்மையான அதிகாரி. நான் இப்போ சொல்றேன், வெறும் 10 மசோதாக்கள் மட்டும்தான் அவர் பெண்டிங் வச்சிருக்காரு. அதுவும் கூட திருப்பி அனுப்பிச்ச முடியாது, இன்னைக்கு பிரசிடென்ட்க்கு போயிடுச்சு. சரி, ஆனா அனுப்புறதே அவங்க தப்பு இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, வெறும் 10ன்னு நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? வர சிவபிரேன், 10 முக்கியமான மசோதாக்களை அரசியல் சாசனத்தில் எங்கும் குறிப்பிடாத வகையில் தேவையின்றி குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அவர்கள் அனுப்பி வைத்துள்ளதை திரும்ப பெற வேண்டும், விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும். இதான் தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு. 10 முக்கியமான மசோதா எங்கேயும் குறிப்பிடாத வகையில எதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனீங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்றாங்க. சரி, இவங்க ஆரம்பத்தில் இருந்தே இந்த தேடுதல் குழு, துணைவேந்தர் தேடுதல் குழு நியமனத்துக்கு நீங்க யூசிஜியோட தொடர்பு இல்லாம, யூசிஜியோட சம்பந்தம் இல்லாம நீங்க நியமிக்க கூடாது. அதையும் மீறி தேடுதல் குழு அமைச்சாங்க. சோ இவங்க சட்டத்தின் விதிகளை, அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையா ஃபாலோ பண்ணல. அதனாலதான் அந்த 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் துணைவேந்தருக்கோ இல்ல யூஜிசிக்கோ அரசியலமைப்பு சாசன விதிகள்லாம் கிடையாது. இல்ல, நான் நேரடியாவே கேட்கிறேன். இவங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டு என்னன்னா, ஆளுநர் மூலம் ஒரு இரட்டை நிர்வாகம் இங்க நடத்த மத்திய அரசு முயற்சிக்கிறது. அப்ப ஆளுநர் இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் அரசை தாண்டி தன்னிச்சையா இல்ல மத்திய அரசினுடைய சித்தாந்தத்தை செயல்படுத்தக்கூடிய விதமா இங்க செயல்படுகிறார் அப்படிங்கறத அவங்க வைக்கிறது. அது இந்த மசோதா வரைக்கும் எதிரொலிக்குது. அதான் நான் கேட்கிறேன்.
இல்ல சார், நான் வந்து ஒரு கவர்னருக்கு ஆதரவா பேசல, நான் அவருக்கு வக்காலத்து வாங்கல. சரி, நான் பொது பார்வையில் இருந்து பார்த்து ஒரு அரசியல்வாதியா தான் இந்த பாயிண்ட் நான் பேச வந்திருக்கேங்க. நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீ ஆரம்பத்திலிருந்து கவர்னர் நடத்திய விதம் பாத்துங்க. சட்டசபையில அவ்வளவு ஒரு மரியாதையாக அவர் வந்து பேசுறாரு. போ வெளியேன்னு சொல்லி ஒரு அமைச்சர் வெளியே அனுப்புறாரு. வாயை மூடுங்கிறாரு. கவர்னரே வாயை மூடு, கவர்னர் வாழையை வாயை மூடுன்னு சொல்றாரு ஒரு அமைச்சர். வெடிகுண்டு வீசப்படுகிறது. இதெல்லாம் இன்னைக்கு யாரா போய் வெடிகுண்டு வீசினாங்களா? அவர் சொல்றது வந்து பெட்ரோல் பாட்டில் வீசுறது சொல்றீங்க. பாராளுமன்றத்துல பேச விட்டுருங்க ராஜீவ், நான் பேசி முடிச்சிடுறேன் ராஜீவ். சொல்லுங்க. இல்ல ஏதாவது நடந்த தமிழ் நடக்கல. ஆனா கவர்னர் மீது மட்டும் குறிவைத்து தாக்கப்பட்டது. நான் சொல்றது கவர்னரை மிரட்டி பணிய வைக்கின்ற வேலையை திமுக அரசு கையில் எடுத்தது. உச்சநீதிமன்றம் போனீங்க. உச்சநீதிமன்றம் ஒன்றும் பெரிய இல்ல, உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு, அறிவுறுத்தல் சொல்லி இருக்குது. நீங்க வந்து முதலமைச்சரை கூட்டு பேசுங்க, இன்முகத்தோடு கூட்டு பேசுறாரு. நான் சொல்றேன், அப்ப அறிவுறுத்தக்கூடிய நிலையில ஆளுநர் இருந்தாரா அப்படிங்கறத விமர்சனமே. எங்க போனாரு? இல்லைங்க, அதாங்க நீங்க, நான் சொல்றேன், நீங்க கோர்ட் உள்ளுக்குள்ள என்ன விஷயங்கிறது போய் பார்க்கல. இவங்க சொன்ன என்ன கருத்து சொன்னாங்களோ, இவங்க வச்ச வாதத்திற்கு கோர்ட் சொன்ன கருத்து அப்படியா? கவர்னர் ஏன் நடவடிக்கை எடுக்கல? உள்ளுக்குள்ள டீப்பா போகல. இன்னும் தீர்ப்பு வரல. சஜஷன் மட்டும் தான் கொடுத்திருக்கு, அறிவுறுத்தல் கொடுத்திருக்கு. தீர்ப்பு வரல. இப்போ கவர்னர் உடனே கூப்பிட்டு பேசுறாரு. கூப்பிட்ட உடனே உண்மையிலேயே அக்கறை இருந்தால் தமிழ் உடனடியா போய் பார்த்திருக்கணும். பயங்கர பிஸி. இந்த தமிழ் இருந்தாலும் கூட அவர் மிக்ஸாம் புயல் மக்களை பாதிக்கு போய் பார்க்க போயிருக்கலாம், பிஸின்னு சொல்லலாம். தூத்துக்குடி போயிருக்கலாம், மக்களை சந்திச்சிருக்கலாம். ஆனா எங்க போனாரு? இண்டி கூட்டணியில பேச்சுவார்த்தைக்கு போனார். சரி, இப்போ 10 மசோதாக்கள் மட்டும்தான். 10 அது சார், அது அங்க போயிட்டு அப்படியே போனார், அவ்வளவுதான். அது அவரோட டைமுக்கு சௌரியத்துக்கு டைம் கேட்டாரு. தமிழ்நாட்டின் அக்கறை உள்ள பிரதமர் உடனே டைமிங் கொடுத்தாரு. நான் அதுல மாற்று கருத்து சொல்லல. இவங்க போனாங்க, ஏதோ சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு மேய்ச்ச மாதிரி இருக்கும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு கதை சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இவர் போனது முக்கியமான பிரதமருடைய சந்திப்பை நீங்க கொச்சைப்படுத்துறீங்க. வேற நோக்கமெல்லாம் இவர். பிரதமருடைய சந்திப்பை கொச்சைப்படுத்துறீங்க. நான் கொச்சப்படுத்தலைங்க. பின்ன என்ன? இல்ல அப்படி நீங்க கேட்டாலும் கூட நீங்க சொன்ன உதாரணம் சரியான உதாரணமா? அது பொதுவெளியில சொல்லக்கூடிய உதாரணமா? இன்னொரு தடவை நீங்க ஒளிபரப்பே பாருங்க, போட்டு கூட பாருங்க. நீங்க நான் சொல்றேனுங்க, அப்படி மனநிலையில தான் முதல்வர் இருக்கிறார் சொல்ல வரேன். அப்படி முதல்நிலையில தான் முதல்வர் இருக்கார். அது பிரதமரை கொச்சப்படுத்துற சார். இல்ல ஒண்ணு இல்ல, இந்த கேள்வியை கூட கேட்டாங்கல்ல, நீங்க வெளிப்படையா கேக்குறீங்க. தூத்துக்குடிக்கு ஏன் போகல முதல்வர்? இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டத்துக்கு அவர் போனாரு அப்படிங்கறத இருங்க ஒரு நிமிஷம் நான் கேட்டுறேன். நீங்க தூத்துக்குடிக்கு போகாம இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டத்துக்கு ஏன் போனாரு அப்படின்னு இன்னொரு எதிர்கேள்வியும் வருது இல்ல. இப்ப மணிப்பூர் பத்தி எரியுது, ஏன் பிரதமர் அங்க போகல? ஏன் போக முடியல? வெளிநாட்டுக்கு போனாரு, அமெரிக்கா போனாரு, பல இடங்களுக்கு போனாரு, போபால் உத்தரப்பிரதேசம் வரைக்கும் போனாரு, ஏன் போக முடியலன்னு கேக்குறாங்கல்ல. அந்த எதிர்கேள்விக்கு என்ன பதில் சார்? எங்க யார் போனா பிரச்சனை தீருமோ அங்க அவங்க போகணும் சார். சரி சார். அங்க ஏற்கனவே பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கிற பிரச்சனை வேறு விதம். இன்னைக்கு நீங்க செய்தி பார்த்திருப்பீங்க, அசாமுடைய உல்ஃபா பிரச்சனை நீங்க பார்த்திருப்பீங்க, தீர்வு கிடைத்திருக்கிறது. பல ஆண்டு கால பிரச்சனை அல்பா இன்னைக்கு அவங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க, அமைதி திரும்பி இருக்கிறது. இது யார் கொடுத்தது? நீங்க அதை பாருங்க. நீங்க பாஜக பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரே எங்கல்ல தவறான எங்கல்ல பார்க்க கூடாது. சரி, மணிப்பூருடைய பிரச்சனை பல ஆண்டு கால பிரச்சனை. நரேந்திர மோடி நீங்க போனதால நான் போனேன். நீங்க போனதால சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இந்த 10 மசோதாக்கள் இல்ல, நான் இன்னும் முடிச்சிடறேன், டைம் கொடுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனை தீர்வு வராது. ஏன்னா இவங்க நோக்கம் தவறானது. கவர்னர் தயாரா இருக்காரு, திமுக தயாராங்கிறது என்னோட கேள்வி. ஓகே.